ஃப்ரெண்ட்ஹுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம இவங்கள பத்தின நெறைய வீடியோஸ்ல பேசியிருப்போம். ஒரு டைமிங்ல பயங்கர கான்ட்ரோவர்சியா போகும். இவங்க எது பண்ணாலும், எது பேசினாலும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ். சூர்யா, ஜோதிகா ஃபேமிலிய பத்தி தான் இப்ப நம்ம பேச போறோம். ஒரு குட் நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. அத பத்தி ஃபுல்லா பார்க்கலாம். வாங்க ஷோக்குள்ள போலாம். சூர்யா, ஜோதிகா பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவங்க சினிமாவுல வலம் வரக்கூடிய ஒரு கியூட்டான கப்பிள்ல அவங்களும் ஒருத்தர் அப்படின்னு சொல்றத விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் கப்பிள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா 2 பேருமே சினிமால இருந்து தான் வந்திருக்காங்க. 2 பேரோட ஃபேமிலில இருக்கிறவங்களுமே பேக்ரவுண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே சினிமாவ சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கிறப்ப இவங்களுக்கு சினிமால வர்றது, பெரிய இடத்த பிடிக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இல்லாம இருந்திருக்கு. ஆனாலும் 2 பேருமே தன்னோட ஒரு விடாமுயற்சியால இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஜோதிகாவ பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஒரு டயலாக் சொல்லுவாங்க. ₹5க்கு நடிங்கன்னா ₹50க்கு நடிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவரான கியூட்டான எக்ஸ்பிரஷன்லாம் குடுக்கறது கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரியில ஜோதிகா தான் பண்ணுவாங்க. ரொம்ப கியூட்டா பண்ணுவாங்க. அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இப்ப வரைக்கும் ஜோதிகா அப்படின்னாலே அவங்களுக்கான ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ சூர்யா அண்ட் ஜோதிகா இவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருந்தாங்க. இப்போ அந்த குழந்தைங்களுக்காக அவங்க மும்பைல போயிட்டு செட்டில் ஆயிட்டாங்க. ஏன் அப்படின்னா ஹையர் ஸ்டடீஸ்க்காக. ஸ்டடீஸ் எல்லாமே அங்க நல்லா இருக்கு அப்படின்றதுமே ஒரு பேச்சு சூர்யா பேசியிருந்தாரு. அந்த விஷயம் பயங்கர வைரல் ஆச்சு. அது மட்டும் இல்லாம மும்பைக்கு இவங்க போனதுக்கு அப்புறமா சூர்யா மொத்தமா மாறிட்டாரு. ஜோதிகா பின்னாடியே போயிட்டாரு. அவங்க குடும்பத்த விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நெறைய பிரச்சனைகள் நம்மளுமே அத பத்தி பேசியிருக்கோம். இதுக்கு நடுவுல சிவகுமார் அண்ட் சூர்யா இவங்க 2 பேருக்குள்ள நெறைய பிரச்சனை வந்துருச்சு. இவங்க 2 பேருக்குள்ள நெறைய கருத்து வேறுபாடுகள் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம சிவகுமார் தன்னோட குடும்பம் கடைசி வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னு நெனைச்சாரோ, கொஞ்சம் கூட அந்த மாதிரி இல்லாம எல்லாமே முற்றிலுமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அவரே ஃபீல் பண்ற மாதிரியான நெறைய இன்டர்வியூஸ்லாம் போட்டிருந்தாங்க. இவ்ளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா, சூர்யாவோட ரெட்ரோ ஃபங்ஷனோட ஆடியோ லான்ச் அண்ட் ப்ரமோஷன் ஷூட் இது எல்லாமே நடந்தது. அந்த ஷூட்டிங்க்கு பாத்தீங்கன்னா, ஜோதிகா வரல. அவங்களோட குழந்தைங்க யாருமே வரல. சூர்யாவுடைய அம்மா, அப்பா இவங்க தான் வந்திருந்தாங்க அந்த ஃபங்ஷனுக்கு. ஜோதிகா வரல அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயமா நெட்டிசன்கள்லாம் பேசியிருந்தாங்க. இப்ப நாம அதுல எத பத்தி பேச போறோம் அப்படின்னா, ரீசென்ட்டா சூர்யா, ஜோதிகா அவங்களோட பொண்ணு தியா ஹையர் ஸ்டடீஸ ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளீட் பண்ணது மட்டும் இல்லாம கான்வகேஷன் ஃபங்ஷன் நடந்திருக்கு. அந்த ஃபங்ஷனுக்கு பாத்தீங்கன்னா, சென்னையில இருந்து எல்லாருமே சூர்யாவோட ஃபேமிலிய சேர்ந்தவங்க அங்க போயிருக்காங்க. சிவகுமார், அவங்களோட வைஃப் கார்த்தி, அவங்களோட குழந்தைங்க, அவங்க வைஃப் எல்லாருமே ஃபேமிலியா போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜோதிகா ஃபேமிலிய சேர்ந்த எல்லாருமே அந்த ஃபங்ஷன்ல கலந்திருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப மாசங்கள் கழிச்சு 2 ஃபேமிலியும் ஒண்ணா அந்த ஃபங்ஷன்ல பார்க்க முடிஞ்சது. அந்த போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யாவோட பொண்ணு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா தன்னோட ஹையர் ஸ்டடீஸ முடிச்சுட்டாங்க. அடுத்ததா இப்ப அவங்க அமெரிக்காக்கு போக போறாங்க படிக்கிறதுக்கு. இத வச்சு நெட்டிசன்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 5000 ஏழை குழந்தைங்களுக்கு படிப்பு குடுக்குற சூர்யா, தன்னோட மகள சும்மா விடுவாரா? அவங்களுக்காக நெறைய விஷயங்கள் அவங்க யோசிச்சு வச்சிருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா தான் இப்ப யுஎஸ் அனுப்புறாங்க. அவங்க அங்க போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹையர் ஸ்டடீஸ் இன்னும் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களும் சினிமாக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் நெறையவே இருக்கு அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுல தான் பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு யுஎஸ்ல ஒரு பெரிய யூனிவர்சிட்டில சீட் கிடைச்சிருக்கு. சீட் கிடைச்ச அந்த ஒரு கொண்டாட்டத்தையும் அவங்க நெறைய சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி தியா படிக்கும் போதே அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ராஜெக்ட்டுக்காக கம்பல்சரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்படி இருக்கிறப்ப அவங்க ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அந்த ஷார்ட் ஃபிலிமோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லீடிங் லைட் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காங்க. அந்த லீடிங் லைட்டோட ஸ்டோரி என்னவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட சினி ஃபீல்டுக்குள்ள டெக்னீஷியனா ஒர்க் பண்ற விமனோட என்னென்ன ப்ராப்ளம் இருக்கும், அவங்க எவ்ளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றாங்க, அவங்க எப்படி ஒரு வுமனா இருந்துட்டு எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி அந்த டெக்னீஷியனா அவங்க அந்த இடத்துல ஒர்க் பண்றாங்க, ஸ்டாண்ட் பண்றாங்க. இத பத்தி தான் அவங்க எடுத்திருந்தாங்க. அவங்க எடுத்த இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு கிட்டத்தட்ட 3 அவார்ட் அவங்களோட யூனிவர்சிட்டிலே கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இத பார்த்த நெறைய பேர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இப்படிதான் விஜயோட சன்னுமே டைரக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தாங்க. அதுக்காக ஃபாரின் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமா பத்தி ஃபுல்லா படிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஒர்க் ஷாப்லாம் போயிட்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்ப தியாவும் ஃபாரின் போயிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமாவ பத்தி படிக்க போறாங்க. ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறமா அவங்க அம்மாவ வச்சு படம் எடுக்க போறாங்களா? அப்பா வச்சு படம் எடுக்க போறாங்களா? இல்லாட்டி சித்தப்பாவ வச்சு படம் எடுக்க போறாங்களா? இந்த மாதிரி நெறைய பேர் கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க.
இது எல்லாத்தையும் தாண்டி கண்டிப்பா வந்து தியா ஆல்ரெடி பண்ணது ஒரு விமன் ஓரியன்டடான படம் தான். ஜோதிகா எப்பவுமே சொல்ற விஷயம் வந்து எல்லா நடிகைகளுமே வந்து ஒரு வுமன் ஓரியன்டடான உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபிக்கா அந்த படத்துல ஒரு பார்ட் இருக்கு அப்படின்னா மட்டும் பண்ணுங்க. சும்மா சப்போர்ட்டிவா, கெமிஸ்ட்ரிக்காக, ரொமான்ஸ்க்காக, லவ் சப்போர்ட்டுக்காகலாம் படங்கள் பண்ணாதீங்க அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. சோ விமனுக்குன்னு தனியா வந்து போராடக்கூடிய ஒரு இடத்துல கண்டிப்பா ஜோதிகாவுமே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட ஸ்பீச் எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட மோட்டிவேஷன் இருக்கும். சோ அதனால வந்துட்டு தியாவும் விமன் ஓரியன்டடான படங்கள் தான் எடுப்பாங்க. சோ அதனால அதுல அவங்க அம்மாக்கு தான் ஃபர்ஸ்ட் வாய்ப்பு இருக்கும். சோ அவங்க அம்மா நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதுல அதிகமா இருக்கு. சோ விஜயோட சன் சஞ்சய் மாதிரியே தியாவும் ஒரு பெரிய டைரக்டரா வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன் அப்டின்னா 2 பேரோட ஃபேமிலியுமே கிட்டத்தட்ட ஃபுல் அண்ட் ஃபுல் சினிமால இருந்துகிட்டு இருக்காங்க. எல்லாருமே ஹீரோ, ஹீரோயினா இருந்திருக்காங்க. சோ டைரக்ஷன்ல மேபி இவங்க ஃபர்ஸ்ட்டா வரலாம் அப்டின்னு வந்து நெறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ நெறைய சூர்யா ரசிகர்களா இருக்கட்டும், ஜோதிகாவோட ரசிகர்களா இருக்கட்டும், எல்லாருமே இவங்களும் சினிமாக்குள்ள வரணும். ஒரு பெரிய டைரக்ஷன, ஒரு பெரிய டைரக்டர, ஒரு பெரிய லேடி டைரக்டர் நாம வந்து இன்னும் ஒரு சில வருடங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சினிமா இண்டஸ்ட்ரியே தியாக்காக வெயிட் பண்றதாவுமே ஒரு நியூஸ் வந்திருக்கு. பட் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்களோட அந்த சோசியல் மீடியால இருந்து அவங்களோட ஃபேன்ஸ் சொன்னது. சோ இத வச்சு எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணி, ரிசர்ச் பண்ணி வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான். சோ தியா வந்து அவங்க அம்மா வச்சு டைரக்ஷன் பண்றது, அவங்க ஒரு பெரிய டைரக்டரா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா, மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிய பத்தின நெறைய விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா, மறக்காம ஃப்ரெண்ட் டூட் சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.